அந்த காலத்துலலாம் நம்மள கடைக்கே கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. அப்பா, அம்மா என்ன வாங்கிட்டு வராங்களோ அதுதான். நம்மளோட சாய்ஸ் அப்படின்றதே கிடையாது. ஆனால் இப்போ பிள்ளைங்கள நம்மளே கூட்டிகிட்டு போக வேண்டியதா இருக்குது. கடைக்கு போனா ஏதாவது பொருள் இல்லாமல் வீட்டுக்கு வர முடியல. அப்படி சேர்த்து சேர்த்து ஒரு வீடு நிறைய ஜாமான் நிறைஞ்சது தான் மிச்சம். முன்னாடி காலத்தில் அக்கம் பக்கத்தில் விட்டுட்டு போவாங்க. அவங்களும் நல்லா பார்த்துக்கிடுவாங்க. அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இப்போ உள்ள சிச்சுவேஷனில் அவங்கவுங்களோட வேலைகளை பார்க்க தான் நேரம் இருக்கும். அப்படின்னையில நம்ம யார்கிட்டையும் விட்டுட்டும் போக முடியல. வேறு வழியில் கூட்டிகிட்டு போய் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி. நேற்று ஃபங்க்ஷன் போயிட்டு சூப்பர் மார்க்கெட் போனோம்ல, அப்போ பாப்பாவுக்கு தேவையான அந்த வளையல், அதுக்கப்புறம் ரீத் இந்த மாதிரிலாம் வாங்கினோம். அப்புறம் வாட்டர் பாட்டிலும் வாங்கினேன்னு சொன்னேன்ல, அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் உள்ளே வந்து ரப்பர் வர மாதிரியும், வாய் வச்சு குடிக்கிற இடம் வந்து பிளாஸ்டிக்லேயும். இதனால உள்ள வாட்டர் பாட்டிலில் அந்த வாய் வச்சு குடிக்கிற இடத்த பிரஜித் வந்து பிச்சுக்கிட்டே இருந்தான். கடிச்சு துப்பு அந்த மாதிரி இருக்கும். இந்த தடவை இந்த மாதிரி இனிமேல் நீ துப்ப முடியுமான்ற மாதிரி பிளாஸ்டிக்கில் வாங்கி கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டிலே 170 ஒரு வாட்டர் பாட்டில் ரேட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உண்டியல் வந்து இப்போ ரீசெண்டாக அவங்க உண்டியலில் க்ளோஸ் பண்ணி கேரம் போர்டு இதெல்லாம் வாங்கினோமா, அதனால் 2 உண்டியல். பிரஜித்துக்கு பிடிச்ச ப்ளூ கலர், பாப்பாவுக்கு பிங்க் கலர் கிடைக்காதனால ரெட் கலர் வாங்கினேன். அப்புறம் வந்துட்டு பாப்பாவுக்கு கிஃப்ட் வாங்கினனால எனக்கும் ஏதாவது வாங்கி தந்தாலே தாங்கன்ட்டு ஒரே அழுகை கடையில் வச்சு பிரஜித்து. அதனால் சரின்ட்டு அவனுக்கு அதுக்கப்புறமா கார் அந்த மாதிரி எடுத்தோம். பேட்ரி உள்ளதில் எடுத்தோம்னா அது சீக்கிரம் பேட்ரி போனோன்னா வேஸ்ட்டாக கீழே தான் போடுற மாதிரி இருக்குது. அதனால் பேட்ரி இல்லாமல் நார்மல் காராக வாங்கிட்டு வந்தாச்சு.